அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க, ஈஸியா பேசிடுவாங்க. அதனாலயும் என்னமோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குது. இவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது துளி கூட கிடையாதுங்க. தைரியமா இருப்பாங்க. சொல்ல போனா அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட இவங்க அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இருக்காங்க. இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செஞ்சது கிடையாது. தாய போல தங்கமான குணம் கொண்டவங்களா இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சின்னவங்க, ஏழை பணக்கார, உயர்ந்தவ தாழ்ந்தவ அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, ஒரே மாதிரிதான் பழகுவாங்க. எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இலக்கை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா அந்த இலக்கிலையும் இவங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைஞ்சிருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஒருத்தங்க கிட்ட பேசும் போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு பொறுமைக்கும் நிதானத்துக்கும் பெயர் போனவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க. நம்மளோட துலாம் ராசி ராசி மண்டலத்துல 7வதா இருக்கக்கூடிய ராசியா இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. காலம் வரும் வர காத்திருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு துளி கூட பிடிக்காதுங்க. முன்னேற்றத்திற்கான முதல் அடி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்களா ஆவாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதுனம், சிம்மம், தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க. நீங்க தோல்வியை கண்டு மனம் தளராம இருப்பீங்க. போராட்ட குணம் கொண்டவங்களா இருப்பீங்க. எதுலயுமே முயற்சி பண்ணா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்பக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களை சுத்தி சந்தோஷம் அதிக லெவல்ல இருக்குங்க. நீங்க விரும்பிய அனைத்து விஷயங்களையும் முயற்சி பண்ணி அந்த விஷயத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்கீங்க. நல்லத கெட்டத தராசு மாதிரி அளந்து வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எதையும் தாங்கக்கூடிய இதயம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலுமே வெற்றி ஏற்பட போகுதுங்க. இந்த மாதம் இவங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்க இலக்குகளை நிர்ணயிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இந்த மாதம் பூமி பூஜை போடுறவங்களுக்கு விரைவாக கிரகப்பிரவேசம் செய்வாங்க. துலாம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. இவங்க பெரும்பாலும் தமக்காக இல்லாம குடும்பம், நண்பர்கள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், முதலாளிகள் மற்றும் உறவுகளுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க. பிறருக்காக கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கு கூட செல்ல தயாராக இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க பிறருக்காக பாடுபட்டு அவங்கள நன்றி உணர்வு இல்லாம இருக்கும்போது மனவேதனை அடைவாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் அமைதி நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க. இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல உறவுகளை சரியாக புரிந்து கொள்ளும் திறன் இவங்களுக்கு அதிகமா ஏற்பட போகுதுங்க. எந்த துறையில இருந்தாலும் பதட்டப்படாமல் இருக்கணுங்க. அப்பத்தாங்க அந்த துறையில நம்ம வெற்றி அடைய முடியும். துலாம் ராசிக்காரங்க எப்போதும் ஒருவித பதத்தோட இருப்பாங்க. இவங்க ஒரு கார் பயணத்தை இருந்தாலும் இலக்க பற்றிய
பத்தியே சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் கௌரவம் உயரப்போகுது, வெற்றிகள் கிடைக்க போகுது, புதிய உறவுகள் கிடைக்க போகுது, நட்புகள் கிடைக்க போகுது, உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றியில போய் முடிய போகுது, பூமி லாபம் ஏற்பட போகுதுங்க, பெரிய மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுதுங்க, எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க நந்தீஸ்வரரையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா மனசுல ஒரு அமைதி ஏற்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க. நந்தியின் காதுல உங்களுடைய பிரச்சனைகளை கூறினீங்கன்னு வச்சுக்கங்க, அவை எல்லாமே காணாம போயிடும். உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறிடுங்க. வைராகியத்துடன் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க. தட்சிணாந்த மூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவேற போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்களே, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். அதே சமயம் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கிடையாது. இன்பம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுதுங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாக்யஸ்தானத்துல சூரியனுங்க, அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனுங்க, தொழில் ஸ்தானத்துல புதனுங்க, லாபஸ்தானத்துல செவ்வாய் கேதுங்க, பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வலம் வராங்க. இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு நல்லதை தரப்போகிறதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரப்போகுது. பின்தங்கிய நிலையிலிருந்து நீங்க முன்னேற்ற நிலைக்கு போக போறீங்க. தாயில் உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த தங்கு தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இன்பம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க. ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கைய வாழ நீங்க ஒவ்வொரு நாளும் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சா போதுங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்களே, குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான இல்லற வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய சொல்படி கேட்காம உங்களுடைய குழந்தைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு நடக்க போறாங்க. நீங்களே ஒச்சு பாப்பீங்க, இது என்னோட வாழ்க்கை தானே, என்ன இவ்வளோ தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய தலைகீழா கடவுள் மாத்திட்டாருங்க. இனி உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக வியாபாரம் எடுத்துக்கலாங்க. வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, எந்த தொழில் பண்ணீங்கனாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க. ஷேர் மார்க்கெட் துறையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தொடங்கினீங்கனாலும் அதுல வெற்றி தாங்க. உங்க வீட்டுல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய ஆசைப்படி நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் விஷயத்துல, விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம்.
துலாம் ராசிக்காரங்களே, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக சித்திரை 3, 4ஆம் பாதம். இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க. பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. சக பணியாளர்கள் உங்ககிட்ட அன்பா பாசமா பேச போறாங்க. அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்க போகுது. உங்களுடைய வேலைகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. நீங்க நல்லபடியா வேலை செஞ்சு பாராட்டெல்லாம் பெற போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு விருதுகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய கலை திறமைய வெளி உலகத்துக்கு நீங்க கொண்டு வர போறீங்க. புதுசா வீடு கட்ட போறீங்க. நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கி வாங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க. ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, எனக்காக்கும் விநாயகரே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய போகுதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளோட நலன்ல நீங்க அக்கறை காட்ட போறீங்க. உங்களுடைய பிள்ளைகளோட கல்வியினால உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களால் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நடக்க போகுதுங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கி வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, எனக்காக்கும் ஆஞ்சநேயரே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். அடுத்ததாக விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில நீங்க சாமர்த்தியமா காரியங்களை செஞ்சு முடிக்க போறீங்க. அந்த காரியத்துல நீங்க வெற்றியும் அடைய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாறப்போகுது. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக போகுது. புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. புதிய உறவுகள் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பேர் கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த எதிர்ப்புகள் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாறப்போகுதுங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை மனதார வேண்டிவாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. ஆமாங்க, நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல, அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. முருகரை மனசுல நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.